கல்வாரி பலியினில் கலந்திடுவோம், கனிவுள்ள இயேசுவின் வழி நடப்போம். கல்வாரி பலியினில் கலந்திடுவோம், கனிவுள்ள இயேசுவின் வழி நடப்போம். கூடிடுவோம், ஒன்றாய் பாடிடுவோம், இறைவனின் திருப்பாதம் பணிந்திடுவோம். கூடிடுவோம், ஒன்றாய் பாடிடுவோம், இறைவனின் திருப்பாதம் பணிந்திடுவோம். கல்வாரி பலியினில் கலந்திடுவோம், கனிவுள்ள இயேசுவின் வழி நடப்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் தோழமையும் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதரிகளே சகோதரர்களே, ஆண்டவர் இயேசுவினுடைய அழைப்பையும் அவர் இதயத்திலிருந்து பொங்கி வழிகின்ற அன்பையும் நிறைவாக பெற்றுக்கொள்வதற்காக இந்த இணைய திருப்பலியில் இணைந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் ஆசீரும் அவருடைய உடனிருப்பும் துணை இருப்பதாக. இன்றைய திருப்பலியினுடைய வழிபாட்டு வாசகங்கள் எல்லாம் நம்மை யார் என்று உணர்ந்து கொள்வதற்கும் உணர்வதன் வழியாக கடவுளுக்கு நாம் யாராக இருக்க வேண்டும் என்கின்ற தெளிவையும் கொடுப்பனவாக அமைந்திருக்கின்றது. பல நேரங்களிலே நாம் வாழ்க்கை சூழல்களை எதிர்கொள்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் நாம் யார் என்ற சரியான புரிதல் நமக்கில்லாத காரணத்தினாலும் பிறர் யார் என்பதை புரிந்து கொள்வதற்கு நாம் தவறுவதனாலுமே ஏற்படுகிறது என்பதையும் இன்றைய வழிபாட்டு வாசகம் நமக்கு தெளிவாக எடுத்து காட்டுகிறது. எனவே ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தைகளின்படி வாழ்வது மட்டுமே நம்மை யார் என்று நமக்கு அறிமுகப்படுத்தும் என்ற உணர்வோடு இந்த திருப்பலியில் நம்மை தேடுவோம். இறைவனின் துணை கொண்டு நாம் யார் என்பதை உணர்ந்து நம் வாழ்வை அமைத்து கொள்ளுவோம். தூயமறை நிகழ்வை கொண்டாடுவதற்கு தடையாக இருக்கக்கூடிய நம் பாவங்களை ஏற்றுக்கொள்ளுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். கிறிஸ்துவே
இரக்கமாயிரம். கிறிஸ்துவே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். மன்றாடுவோமாக. அனைத்தையும் படைத்தவரும் ஆள்பவருமான இறைவா, எங்களை அன்புடன் கண்ணோக்கி அதனாலும் அது வரிவிரக்கத்தின் செயலாற்றலை வைத்துணர்ந்து உமக்கு முழு இதயத்தோடு நாங்கள் ஊழியம் புரிய அருள்தாரும். உம்மோடு தூயாவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். நான் உங்களுக்கு அறிவித்த நற்செய்தியை நீங்கள் உறுதியாக பற்றி கொண்டிருந்தால் அதன் வழியாக மீட்படைவீர்கள். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை திருவசனங்கள் 1 முதல் 11 முடிய. சகோதரர் சகோதரிகளே, உங்களுக்கு நான் அறிவித்த நற்செய்தியை நினைவுறுத்த விளைகிறேன். அதை நீங்களும் ஏற்றுக்கொண்டீர்கள், அதிலே நிலைத்தும் நிற்கிறீர்கள். நான் உங்களுக்கு அறிவித்த நற்செய்தியை நீங்கள் உறுதியாக பற்றி கொண்டிருந்தால் அதன் வழியாக மீட்பு அடைவீர்கள். இல்லையேல் நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கை பொருளற்றதே. நான் பெற்றுக்கொண்டதும் முதன்மையானது என கருதி உங்களிடம் ஒப்படைத்ததும் இதுவே. மறைநூலில் எழுதியுள்ளவாறு கிறிஸ்து நம் பாவங்களுக்காக இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூலில் எழுதியுள்ளவாறே 3ஆம் நாள் உயிருடன் எழுப்பப்பட்டார். பின்னர் அவர் கேபாவுக்கு அதன் பின் 12 தோன்றினார். பின்பு 500க்கும் மேற்பட்ட சகோதர சகோதரிகளுக்கு ஒரே நேரத்தில் தோன்றினார். அவர்களுள் பலர் இன்னமும் உயிரோடு இருக்கின்றனர், சிலர் இறந்துவிட்டனர். பிறகு யாக்கோபுக்கும் அதன் பின் திருத்தூதர் அனைவருக்கும் தோன்றினார். எல்லாருக்கும் கடைசியில் காலம் தப்பி பிறந்த குழந்தை போன்ற எனக்கும் தோன்றினார். நான் திருத்தூதர்களிடையே மிக கடையவன், திருத்தூதர் என அழைக்கப்பெற தகுதியற்றவன். ஏனெனில் கடவுளின் திருச்சபையை துன்புறுத்தினேன். ஆனால் இப்போது நான் இந்த நிலையில் இருப்பது கடவுளின் அருளால்தான். அவர் எனக்களித்த அருள் வீணாகிவிடவில்லை. திருத்தூதர்கள் எல்லாரையும் விட நான் மிகுதியாக பாடுபட்டு உழைத்தேன். உண்மையில் நானாக உழைக்கவில்லை, என்னோடு இருக்கும் கடவுளின் அருளே அவ்வாறு உழைக்கச் செய்தது. நானோ மற்ற திருத்தூதர்களோ யாராயிருந்தாலும் இதையே பறைசாற்றுகிறோம். நீங்களும் இதையே நம்பினீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், ஏனெனில் அவர் நல்லவர். ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், ஏனெனில் அவர் நல்லவர். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு, என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என இஸ்ராயேல் மக்கள் சாற்றுவார்களாக,
என இஸ்ராயேல் மக்கள் சாற்றுவார்களாக. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், ஏனெனில் அவர் நல்லவர். ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், ஏனெனில் அவர் நல்லவர். ஆண்டவரது வழக்கை உயர்ந்தோங்கி உள்ளது, அவரது வழக்கை வலிமையாய் செயலாற்றியுள்ளது. நான் இறந்தொழியேன், உயிர் வாழ்வேன், ஆண்டவரின் செயல்களை விரித்துரைப்பேன், ஆண்டவரின் செயல்களை விரித்துரைப்பேன். ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், ஏனெனில் அவர் நல்லவர். ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், ஏனெனில் அவர் நல்லவர். என் இறைவன் நீரே, உமக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். என் கடவுளே, உம்மை புகழ்ந்தேத்துகின்றேன், என் கடவுளே, உம்மை புகழ்ந்தேத்துகின்றேன். ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், ஏனெனில் அவர் நல்லவர். ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், ஏனெனில் அவர் நல்லவர். Hallelujah, 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 Hallelujah. பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கின்றார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 7, இறைவசனங்கள் 36 முதல் 50 வரை. அக்காலத்தில் பரிசேயருள் ஒருவர் இயேசுவை தம்மோடு உண்பதற்கு அழைத்திருந்தார். அவரும் அந்த பரிசேயருடைய வீட்டிற்கு போய் பந்தியில் அமர்ந்தார். அந்நகரில் பாவியான பெண்ணொருவர் இருந்தார். இயேசு பரிசேயருடைய வீட்டில் உணவருந்த போகிறார் என்பது அவருக்கு தெரிய வந்தது. உடனே அவர் நறுமணம் தைலம் கொண்ட படிகச்சிமிழை கொண்டு வந்தார். இயேசுவிற்கு பின்னால் கால் மாட்டில் வந்து அவர் அழுது கொண்டே நின்றார்.
அவருடைய காலடிகளை தம் கண்ணீரால் நனைத்து தம் கூந்தலால் துடைத்து தொடர்ந்து முத்தமிட்டு அக்காலடிகளை நறுமண தைலம் பூசினார். அவரை அழைத்த பரிசேயர் இதை கண்டு, இவர் ஓர் இறைவாக்கினர் என்றால் தம்மை தொடுகிற இவர் யார், எத்தகையவள் என்று அறிந்திருப்பார். இவள் பாவியாயிற்றே என்று தமக்குள்ளே சொல்லிக் கொண்டார். இயேசு அவரை பார்த்து, சீமோனே, நான் உனக்கு ஒன்று சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு அவர், போதகரே, சொல்லும் என்றார். அப்பொழுது அவர், கடன் கொடுப்பவர் ஒருவரிடம் ஒருவர் 500 தெனாரியமும் மற்றவர் 5 தெனாரியமுமாக இருவர் கடன்பட்டிருந்தனர். கடனை தீர்க்க அவர்களால் முடியாமற் போகவே இருவர் கடனையும் அவர் தள்ளுபடி செய்துவிட்டார். இவர்களுள் யார் அவரிடம் மிகுந்த அன்பு செலுத்துவார் என்று கேட்டார். சீமோன் மறுமொழியாக, அதிக கடனை யாருக்கு தள்ளுபடி செய்தாரோ அவரே என நினைக்கிறேன் என்றார். இயேசு அவரிடம், நீர் சொன்னது சரியே என்றார். பின்பு அப்பெண்ணின் பக்கம் அவர் திரும்பி சீமோனிடம், இவரை பார்த்தீரா? நான் உம்முடைய வீட்டிற்குள் வந்தபோது நீர் என் காலடிகளை கழுவ தண்ணீர் தரவில்லை. இவரோ தம் கண்ணீரால் என் காலடிகளை நனைத்து அவற்றை தமது கூந்தலால் துடைத்தார். நீர் எனக்கு முத்தம் கொடுக்கவில்லை. இவரோ நான் உள்ளே வந்தது முதல் என் காலடிகளை ஓயாமல் முத்தமிட்டு கொண்டே இருந்தார். நீர் எனது தலையில் எண்ணெய் பூசவில்லை. இவரோ என் காலடிகளில் நறுமண தைலம் பூசினார். ஆகவே நான் உமக்கு சொல்லுகிறேன், இவர் செய்த பல பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, ஏனெனில் இவர் மிகுதியாக அன்பு கூர்ந்தார். குறைவாக மன்னிப்பு பெறுவோர் குறைவாக அன்பு செலுத்துவோர் ஆவர் என்றார். பின்பு அப்பெண்ணை பார்த்து, உம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார். பாவங்களையும் மன்னிக்கும் இவர் யார் என்று அவரோடு பந்தியில் அமர்ந்தவர்கள் தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். இயேசு அப்பெண்ணை நோக்கி, உமது நம்பிக்கை உம்மை மீட்டது, அமைதியுடன் செல்க என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இந்தியா சுதந்திரம் அடைவதற்காக போராட்ட வேள்வியை நடத்தி கொண்டிருந்த காலம் அந்த காலம். மிகவும் இளவயது நிரம்பிய பகத்சிங் சிறையிலே அடைக்கப்படுகிறார். பகத்சிங்கிற்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றுவதற்கான நாள் நெருங்கி கொண்டிருக்கிறது. பகத்சிங் எதை பற்றியும் கவலைப்படாமல் புத்தகம் வாசித்துக் கொண்டிருக்கிறார். அவரை தூக்கிலிடுவதற்கான நாள் மிகவும் நெருங்கிவிட்டதை உணர்த்துவதற்காக அந்த சிறைச்சாலையினுடைய உயரதிகாரி பகத்சிங்கை அணுகி அவரிடம் ஒரு கேள்வி கேட்கிறார். பகத்சிங், நீ ஒரு இளைஞன். இதோ உனக்கான தண்டனை நிறைவேற்றுவதற்கான காலம் நெருங்கிவிட்டது. உன்னுடைய கடைசி ஆசை எதுவாக இருந்தாலும் சொல், அதை முடிந்தவரையும் நிறைவேற்றுவதற்கு முயல்கிறோம் என்று கூறுகிறார்கள். இது வாடிக்கையாக வழக்கமாக தூக்கு தண்டனை கைதிகள் ஒவ்வொருவருக்கும் இந்த கேள்வி கேட்கப்படுவது இயல்பு, சட்டத்தின் ஒரு பகுதியாகவும் அது இருந்தது. எனவே பகத்சிங்கிடம் அந்த கேள்வியை கேட்டவுடன் பகத்சிங் தன்னுடைய சிறையிலே பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய, தான் அடைக்கப்பட்டிருந்த அந்த சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டிருந்த மற்ற சிறை கைதிகளை எல்லாம் பேணுவதற்காக, அதிலும் குறிப்பாக அவர்களுடைய கழிவறைகளை தூய்மை செய்கின்ற பணியை செய்து வந்த ஒரு வயது முதிர்ந்த மூதாட்டியினுடைய கரத்திலே தனக்கு ஒரு ரொட்டி செய்து தர வேண்டும், அதை தான் உண்ண வேண்டும் என்று தன்னுடைய விசித்திரமான அந்த இறுதி ஆசையை அவன் வெளிப்படுத்துகிறான். அந்த சிறை அதிகாரிக்கு இது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. ஒரு சிறையிலே அடைக்கப்பட்ட இளைஞன் எவ்வாறு இப்படி ஒரு ஆசையை தன்னுடைய இறுதி ஆசையாக வெளிப்படுத்த முடியும் என்று அவர் வியக்கிறார். தன்னுடைய தாயினை பார்க்க ஆசைப்படலாம், அல்லது தன்னுடைய நண்பர்களை சந்திக்க ஆசைப்படலாம், அல்லது தாம் அன்பு செய்கின்ற யாரேனும் ஒருவரை அவர் சந்திக்க வேண்டும் என்று இறுதி ஆசையை வெளிப்படுத்தலாம் என்று எதிர்பார்த்த அந்த அதிகாரிக்கு அது ஒரு மாபெரும் ஏமாற்றமாக அமைகிறது. காரணம், சிறைக்கூடத்திலே மலம் கழிப்போரினுடைய அந்த கழிவறையை தூய்மை செய்கின்ற ஒரு பெண்ணை யாரும் மதிக்க மாட்டார்கள்.
அவரை ஒரு பொருட்டாக கூட கருத மாட்டார்கள். அவருடைய கரங்களினால் இவர் ரொட்டியை சுட்டு அதை உண்ண வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரே என்று அவர்கள் வியந்து போகிறார்கள். அவருடைய இறுதி ஆசை அதுவாக இருந்ததால் அதை நிறைவேற்றவும் முயல்கிறார்கள். அப்பொழுது அந்த அதிகாரி கேட்கிறார், கண்டிப்பாக நினைத்தபடியே அந்த பெண்மணி உனக்கு ரொட்டியை தயாரித்து கொடுப்பார், ஆனால் நீ எனக்கு சொல், ஏன் இப்படி ஒரு ஆசை உனக்கு எழுந்தது என்று கேட்கிறார். அப்பொழுது அந்த இளைஞன் பகத்சிங் இறுதி தருவாயை நெருங்கி கொண்டு துக்கு கயிற்றை முத்தமிடுவதற்கு தயாராகி கொண்டிருந்த அவன் சொல்கிறான், இந்த சிறைச்சாலையில் இருக்கின்ற எங்கள் யாருக்குமே மரியாதை இல்லை, எங்களுக்கு நன்றாக தெரியும். எங்களை நீங்கள் ஒரு பொருட்டாகவே நடத்த மாட்டீர்கள், அதுவும் எனக்கு தெரியும். ஆனால் எங்களை விட மிகவும் மோசமான நிலையில் இருக்கின்ற அந்த பெண்மணி எங்களுடைய ஒவ்வொரு நாள் எங்களுடைய அந்த நாங்கள் கழிக்கின்ற வனத்தை தூய்மை செய்கின்ற ஒரு பணியை செய்கின்ற அந்த பெண்மணியும் மதிப்பிற்குரியவர், மனித மாண்புக்குரியவர், எந்த வகையிலும் எவருக்கும் அவர் குறைவானவர் அல்ல என்பதை இந்த சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கின்ற அத்துணை சிறை கைதிகளுக்கும் எங்களையெல்லாம் கண்காணிக்கின்ற பொறுப்பில் இருக்கின்ற உங்களுக்கும் உணர்த்துவதற்கு இதைவிட வேறு ஒரு வாய்ப்பு எனக்கு இல்லை என்று பகத்சிங் பதிவு செய்கிறார். அன்புக்குரியவர்களே, அந்த தாயானவள் அவருக்கு அதே போல் அவர் ஆசைப்பட்டது போல ரொட்டி சொட்டி கொடுக்கிறாள். அதை ஆசையோடு உண்டுவிட்டு பகத்சிங் தூக்கிலிடப்பட்டு தன் இன்னுயிரை இந்த தேசத்திற்காக இழக்கிறார். அன்புக்கினியவர்களே, இன்றைய வழிபாட்டு வாசகம் நமக்கு உணர்த்துகின்ற செய்தி இதுவாகத்தான் இருக்கிறது. ஒரு மனிதன் தான் எந்த நிலையில் எப்படி இருக்கிறோம் என்கின்ற தெளிவும் புரிதலும் இருந்தாலொழிய தன்னுடைய சக மனிதர்களை மனிதர்களாக மாண்போடு நடத்துவது முடியாத இயலாத காரியம் என்பதை இந்த நிகழ்வு நமக்கு சுட்டி காட்டுகிறது. இன்றைய வழிபாட்டு வாசகத்தினுடைய முதல் வாசகமாக தூய பவுலினுடைய கடிதம் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. பவுல் அழகாக தன்னுடைய நிலையை விளக்குவதற்காக இந்த பகுதியை பயன்படுத்தி இருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். பவுல் என்ன சொல்லுகிறார்? தான் ஒரு மாபெரும் அப்போஸ்தலன், தான் ஒரு மாபெரும் இயேசுவினால் அன்பு செய்யப்பட்ட அன்பு சீடன், தான் அத்துணை அப்போஸ்தலர்கள் திருத்தூதர்கள் ஆற்றிய பணியை விட தான் ஆற்றிய பணி தலை சிறந்தது என்று மார்தட்டி கொள்ளுகின்ற ஒரு பரிசெய்யத்தனத்தை அவர் வெளிப்படுத்தவில்லை. அன்புக்குரியவர்களே, மாறாக இயேசு எப்படி ஒரு தாழ்ச்சியை விரும்பி வேண்டி ஏற்றுக்கொண்டாரோ அந்த தாழ்ச்சியை தனதாக்கி கொள்வதன் வழியாக தான் யார் என்பதை, தான் எப்படி மதிப்பிட்டிருக்கிறார் என்பதை தெளிவாக படம் பிடித்து காட்டுகிற ஒரு பகுதியாகத்தான் இன்றைய முதல் வாசகம் அமைந்திருக்கிறது. பவுல் அழகாக சொல்லுகிறார், நான் கடையவனிலும் கடையவன், நான் இயேசுவை பின்பற்றியவர்களையெல்லாம் கொன்றளிக்க வந்தவன், ஆனால் இயேசுவினால் ஆட்கொள்ளப்பட்டவன். அன்புக்குரியவர்களே, கமாலியேலினுடைய பாதத்திலே அமர்ந்து யூத நெறிமுறைகளையும் யூத பக்தி புத்தகங்களையெல்லாம் படித்து தேர்ந்த ஒரு மேதாவியாக, மெத்த படித்தவராக தன்னை அடையாளப்படுத்தி கொள்ளவில்லை. அன்புக்குரியவர்களே, தன்னை ஒரு கொலைகாரனாக, தன்னை கிறிஸ்துவுக்கு எதிராக புரட்சி செய்தவனாக அடையாளப்படுத்திக் கொள்வதற்கான தாழ்ச்சி பவுலுக்கு இருக்கின்றது. புதிய ஏற்பாட்டிலே அதிகமான புத்தகங்களை எழுதிய ஆசிரியர் என்ற பெருமையில் அவர் பெருமிதம் கொள்ளவில்லை. அன்புக்குரியவர்களே, தன்னை ஒரு கடையவனாக, அனைத்து திருத்தொண்டர்களிலும் கடையவனாக தன்னை கடைநிலைப்படுத்திக் கொள்வதன் வழியாக பவுல் கடவுளினுடைய பார்வையிலே உயர்ந்தவராக காட்சியளிக்கிறார். ஒருவர் எப்பொழுது தன்னுடைய நிலை அணிந்து தன்னுடைய யதார்த்த சூழ்நிலையில் தான் எந்த நிலையில் இருக்கிறோம் என்கின்ற ஒரு உணர்வுக்கும் புரிதலுக்கும் வருகிறாரோ அப்பொழுது மட்டும்தான் அவர் இறையருளை நிரம்ப பெறுவதற்கான ஒரு களமாக, ஒரு கருவியாக, ஒரு பாத்திரமாக மாறுகிறார் என்பதை பவுல் தன்னிலை விளக்கத்தின் வழியாக, தன்னை வெளிப்படுத்துவதன் வழியாக, தன்னுடைய அடையாளமாக இதுதான் இருக்க வேண்டும் என்பதை எதுவாகவும் இல்லாதவராக பற்றி கொள்கிறாரே. அன்புக்குரியவர்களே, அதுதான் பவுல் இயேசுவினால் ஆட்கொள்ளப்பட்டவர் என்பதற்கான அடையாளம். 12 திருத்தூதர்களை இயேசு தேடி ஓடி அழைத்தது போல பவுலை தேடி வரவில்லை. இயேசுவை பின்பற்றவர்களை தேடிக் கொள்வதற்கு கிளம்பிய பவுலை இயேசு நாடி ஆட்கொள்கிறார் தமஸ்கு பயணத்தில்.
அன்புக்குரியவர்களே, நான் யார், என்னுடைய இருப்பு என்ன, என்னுடைய நிலையாது, என்னுடைய குறை என்ன, நான் எப்படி இயேசுவினால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறேன் என்கின்ற தெளிவு எனக்கு எப்பொழுது கிடைக்கிறதோ அப்பொழுது அந்த நேரத்தில் அந்த வினாடியில் கடவுளினுடைய விலையேறப்பெற்ற ஒரு மகனாக ஒரு மகளாக எனக்கு அடையாளம் கிடைக்கிறது என்பதுதான் ஒரு கிறிஸ்து அவனுக்கும் ஒரு கிறிஸ்து அவளுக்கும் வாழ்க்கையிலே கிடைக்கின்ற ஒரு மிகப்பெரிய அங்கீகாரமாக இருக்க முடியும். இன்றைய நற்செய்தி வாசகம் நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கை படம் பிடித்து காட்டுகின்ற ஒரு கண்ணாடி பெட்டகமாகத்தான் இருக்க முடியும். அன்புக்குரியவர்களே, இயேசு ஒரு வீட்டுக்கு உணவருந்த செல்கிறார். இந்த நிகழ்வை எவ்வாறு இந்த லூக்கா நற்செய்தியாளர் நமக்கு தெளிவுபடுத்துகிறார் என்பதை நாம் நுணுக்கமாக அறிந்து கொள்ள வேண்டும். இந்த லூக்கா நற்செய்தியிலே, இந்த புத்தகத்தில் இந்த நற்செய்தி பகுதியை நாம் வாசிக்கின்ற பொழுது வரிகளுக்கு இடையே பொதிந்து கிடக்கின்ற ஆண்டவர் இயேசு தன்னுடைய செயல்பாடுகளால், தன்னுடைய நுணுக்கத்தினால், தன்னுடைய சிறு சிறு அசைவுகளினால் வெளிப்படுத்துகின்ற மீட்பின் கீற்றை நாம் உள்வாங்கிக் கொள்வதற்கு இந்த வாசக பகுதியை நமதாக்கி கொள்ள வேண்டும். மேம்போக்காக வாசித்துவிடக் கூடாது அன்புக்குரியவர்களே. அதை வேர்போக்காக அடியிலிருந்து நம் இதயத்தில் வைத்து தியானிக்கின்ற பொழுது மட்டும்தான் இயேசுவினுடைய எல்லா அசைவுகளும் மீட்பினுடைய அர்த்தங்கள் என்பதை புரிந்து கொள்ள முடியும். அதிலும் லூக்கா நற்செய்தியார் புறவினத்து மக்களுக்காக, பாவிகளுக்காக, பெண்களுக்காக, அடையாளம் இழந்தவர்களுக்காக, முகவரி அற்றவர்களுக்காக தெளிவாக எழுதிய நற்செய்தி என்பதை இந்த வாசக பகுதி தெளிவாக எடுத்து காட்டுகிறது. அந்த இயேசுவை உணவு உண்பதற்கு அழைத்த அந்த விருந்தினருடைய பெயரை இயேசு பதிவு செய்கிறார், சீமோன் என்று. ஆனால் இந்த வாசகம் முழுமையிலும் அவரல்ல கதாநாயகர், அந்த பெண்மணி. அந்த வாசனை நிரம்பிய திரவியத்தை ஏந்திய சிமிழை ஏந்தி வருகிறாளே, கண்ணீரால் இயேசுவினுடைய பாதத்தை நினைக்கிறாளே, தன் கூந்தலினால் இயேசுவினுடைய பாதத்தை துடைக்கிறாளே, அவள்தான் அன்புக்குரியவர்களே இன்றைய இந்த நற்செய்தி பகுதியினுடைய மைய கதாபாத்திரமாக அமைந்திருக்கிறாள். இந்த நற்செய்தி மாந்தர்களில் இவள் தனிச்சிறப்புடையவள். காரணம் என்ன தெரியுமா? இவள் தன் நிலை உணர்ந்ததை எப்படி வெளிப்படுத்துகிறாள் என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். வகுப்பறையில் மட்டுமல்ல, வாழ்க்கை என்கின்ற பெரிய பாடசாலையிலே நாம் பார்க்கின்ற, நாம் பெறுகின்ற எல்லா அனுபவங்களும் நம் வாழ்க்கைக்கு வகுடெடுக்கின்ற அனுபவங்கள் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதோ இந்த பெண்மணி இயேசுவை அழைக்கவில்லை, இயேசுவால் அழைக்கப்படவும் இல்லை. அந்த விருந்தினன் சீமோன் தன்னுடைய இல்லத்திற்கு இயேசுவை அழைத்ததற்கான நோக்கம் நமக்கு தெரியாது. ஒருவேளை இயேசுவின் மீது அவர் கொண்டிருந்த அளவு கடந்த அன்பாக இருக்கலாம், அல்லது தன்னுடைய செல்வ செழிப்பை இயேசுவிற்கு காட்ட வேண்டும் என்று விரும்பி இருக்கலாம், அல்லது ஒரு பெயர் பெற்ற ஒரு போதகரின் வீட்டிற்கு வந்திருக்கிறார் என்பதன் வழியாக பெருமையை கட்டிக்கொள்ள ஆசைப்படுகின்ற ஒரு வெளிவேடத்தனமாக கூட இருக்கலாம். எது எப்படியோ இயேசுவை அழைத்து விட்டார். ஆனால் அழையாத விருந்தாளியாக அங்கு வருபவள் இந்த பாவியான பெண். யூத சமூகத்திலே பெண்களுக்கு எந்த நிலை என்பதை நாம் நன்கு அறிவோம். அதிலும் குறிப்பாக ஒரு பாவி என்று சமூகத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட பெண்ணுக்கு எந்த நிலையில் நடத்துவார்கள் என்பதும் நமக்கு புரியும். இயேசு ஒரு பெயர் பெற்ற போதகர், ஒரு மெசியாவாக கருதப்பட்டவர், இறைவனுடைய ஒரே திருமகன் என்பதையெல்லாம் கடந்து அவருக்கு நான் என்னுடைய பாவத்தினால் விளைத்த துன்பத்தை, அவர் மனதை நோகச் செய்ததற்காக நான் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று தான் பாவி என்கின்ற ஒரு அடையாளத்தை அறிந்து கொள்கிறாளே. முதல் வாசகத்திலே பவுல் தான் கிறிஸ்துவை துன்புறுத்தியவன் என்கின்ற ஒரு நிலைக்கு வருகிறாரே, அந்த மனநிலையும் இந்த பெண்ணினுடைய மனநிலையும் ஒரு நேர்கோட்டில் பயணம் செய்வதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, இயேசு அந்த பெண்ணை ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை. இங்குதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த லூக்கா நற்செய்தியாளர் எவ்வளவு சூசகமாக இயேசுவினுடைய இரக்க பெருக்கம் எவ்வளவு ஆற்றல் மிக்கது, எவ்வளவு அருள் மிக்கது என்பதை தெளிவுபடுத்துகிறார். என்ன சொல்கிறார்? சீமோனினுடைய பெயரை பதிவு செய்கிறார், ஆனால் பாவியாகிய அந்த பெண்ணினுடைய பெயரை பதிவு செய்யவில்லை. இதுதான் மனித மாண்பை நடத்துகின்ற ஒரு விதம். இன்றைய ஊடகங்கள் எல்லாம் ஏதேனும் ஒரு அவலம் நிகழ்ந்துவிட்டால்
அவர்கள் பெயரையும் அந்த பெண்ணினுடைய புகைப்படத்தையும் அவளுடைய குடும்பத்தையும் அவளுடைய உறவினர்களையும் பேட்டி எடுக்கின்றேன் என்ற பெயரில் ஆய்வு செய்கின்றேன் என்ற தலைப்பிலே அவர்களுடைய அந்த தனிமையை, அவர்களுடைய தனித்துவத்தை, அவர்களுடைய அந்த தனிமனித மாண்பை எப்படி சிதைக்கிறார்கள் என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நங்கை ஒருத்திக்கு எந்த விதமான அசுவாசமும் நிகழ்ந்துவிடக்கூடாது என்பதற்காக, அவளுடைய பெயருக்கு பங்கம் விளைந்துவிடக்கூடாது என்பதற்காக, அவள் மீது வரலாறு தவறான புரிதலை உண்டு பண்ணிவிடக்கூடாது என்பதற்காக அவள் பெயர் விடுபடப்பட்டிருக்கின்றது. இதுதான் அன்புக்குரியவர்களே, ஒருவர் தன்னிலை அறிந்து பிற மனிதனை மாண்போடு நடத்துவதற்கான ஒரு யதார்த்தம். இயேசு வார்த்தைக்கு வார்த்தை சீமோனே சீமோனே என்கிறாரே, ஆனால் அந்த பெண்மணியை, அந்த பெண்ணை பார், அவள் செய்கின்ற காரியத்தை பார். நீ எனக்கு முத்தமிடவில்லை, நீ எனக்கு பாதம் கழுவதற்கு நீர் கொடுக்கவில்லை, ஆனால் அவள் தன் கண்ணீரால் என் பாதம் கழுவுகிறாள், தன் கூந்தலால் என்னை துடைக்கிறாள், தன் முத்தத்தால் என் கால்களை நினைக்கிறாள் என்று இயேசு சொல்கிறாரே. இங்கு இயேசு பார்த்தது அவளுடைய பாவத்தை அல்ல அன்புக்குரியவர்களே, அந்த பாவத்திற்காக அவள் மனம் வருந்துவதன் வண்ணமாக அவர் வெளிப்படுத்திய அடையாளங்களை இயேசு இனம் கண்டு கொள்ளுகிறார். அந்த பெண்ணை என்ன சொல்கிறார்? உன்னுடைய நம்பிக்கை உனக்கு மீட்பு கொடுத்தது என்று சொல்கிறார். என்னுடைய வல்லமை, என்னுடைய அருள், என்னுடைய புனிதம் உன்னை பாவத்திலிருந்து விடுவித்து மீட்பு கொடுக்கவில்லை என் மகளே, உன்னுடைய நம்பிக்கை உனக்கு மீட்பு கொடுத்தது. இதோ இந்த திருப்பலியிலே பங்கெடுத்து கொண்டிருக்கின்ற உலகத்தின் எந்த மூலையில் வேண்டுமானால் இருக்கின்றவர்களாக நீங்கள் இருக்கலாம். உங்கள் மனதில் நீங்கள் ஒரு பெரும் பாரத்தை சுமந்து கொண்டிருக்கலாம். அன்புக்குரியவர்களே, இதை நான் செய்து விட்டேனே, இப்படி ஒரு கொடூரமான பாவத்தை, யாருமே செய்ய துணியாத ஒரு காரியத்தை நான் செய்து விட்டேனே, கடவுளினுடைய மனதை நான் நோகடிக்க செய்து விட்டேனே என்று நீங்கள் மனதிலே புழுங்கி கொண்டிருக்கலாம். உங்களுக்கெல்லாம் கடவுள் தருகின்ற, கடவுள் சொல்ல விரும்புகின்ற காரியம் ஒன்றே ஒன்றுதான். என் மகளே, என் மகளே, நீ கவலைப்படாதே. இதோ இந்த பெண்மணியினுடைய மன வருத்தத்தை உணர்ந்த எம் திருமகன் எப்படி அவளுடைய பாவங்களை அவளது நம்பிக்கையின் பொருட்டு மன்னித்தாரோ, உன்னுடைய பாவங்களையும் உன்னுடைய துன்பங்களையும் உன்னுடைய மன வருத்தங்களையும் உன்னுடைய குற்ற உணர்ச்சியையும் அவர் எடுத்து போடுகிறார். விசுவாசம் கொள் என்று அழைக்கிறார். நம்மை நினைத்து பார்ப்போம். இதோ அந்த பெண்மணி அவள் நடைநடையாய் திருப்பயணம் மேற்கொள்ளவில்லை, வரி வரியாய் விவிலியம் வாசிக்கவில்லை, மற்றபடி எந்த விதமான ஆன்மீக முயற்சிகளையும் எடுக்கவில்லை. அவள் வடித்ததெல்லாம் கண்ணீர், அவள் பெற்றதெல்லாம் மன்னிப்பு, அவள் உணர்ந்ததெல்லாம் இயேசுவினுடைய உடனிருப்பு. இதுதான் நம்முடைய வாழ்வுக்கும் தேவையாக இருக்கிறது. நான் செய்த பாவத்திற்கு, நான் செய்த குற்றத்திற்கு, நான் செய்த தவற்றுக்கு என் உள்ளத்தில் நான் வருந்தாமல், உலகத்தில் நான் எதை செய்தாலும் அது கடவுளுக்கு உகந்ததாக இருக்காது என்பதை இன்றைய இந்த நற்செய்தி பகுதி நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ஏதோ ஒரு மாபெரும் விருந்து கொடுத்த சீமோன் அல்ல அன்புக்குரியவர்களை மீட்படைந்தது. கண்ணீர் வடித்த, தான் பாவி என்று தன்னிலை உணர்ந்த அந்த பெண்மணிதான் இயேசுவினுடைய இருத்தலுக்கான மதிப்பையும் அவருடைய ஆசிரையும் அவருடைய மீட்பையும் முழுமையாக பெற்றுக்கொண்டிருக்கிறார். எனவே நான் வாரி வாரி கொடுப்பதனால் இயேசுவினுடைய அன்பை வாரி பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைக்காதீர்கள். மனம் வருந்துவதும் கண்ணீர் வடிப்பதும் புதுவாழ்வை துவங்க வேண்டும் என்று ஆசைப்படுவது மட்டும்தான் இயேசு உங்களிடமிருந்தும் என்னிடமிருந்தும் எதிர்பார்ப்பது. இந்த மனமாற்றத்தின் அடையாளமாக, இந்த கண்ணீர் வடிப்பதனுடைய அடையாளமாக வேண்டுமானால் நம்முடைய பகிர்தலும் நம்முடைய தர்ம காரியங்களும் வெளிப்பட வேண்டுமே ஒழிய, இந்த மனமாற்றம் இல்லாமல், இந்த உருமாற்றம் இல்லாமல், இந்த உளமாற்றம் இல்லாமல் நாம் செய்கின்ற உலகத்தில் வெளித்தனமான வேலைகள் எதுவும் அகத்திலே ஆண்டவரினுடைய அருளை பெற்றுத்தருவதற்கான அருட்கருவிகளாக அவை ஒருபோதும் இருக்காது என்பதை இன்றைய நற்செய்தி நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. நான் எந்த நிலைக்கு உயர்ந்தாலும் என்னுடைய யதார்த்தம் எது? நான் எத்தனை புகழ் அடைந்தாலும் என்னுடைய வாழ்க்கை நிலை என்ன? நான் எந்த அளவுக்கு உயர்ந்தாலும் என்னை கடவுள் எந்த நிலையிலிருந்து உயர்த்தி இருக்கிறார் என்கின்ற தெளிவு இருக்கின்ற மனிதர்கள், என்கின்ற புரிதல் இருக்கின்ற மனிதர்கள் மட்டும்தான் கடவுளினுடைய ஆசியையும் அருளையும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் மீட்பையும் நிறைவாக பெற்றுக்கொள்ளவும்
பெற்றுக்கொண்டதை வாழ்வாக்குவதற்கான சாட்சிகள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே என் அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, இயேசு நம் ஒவ்வொருவரையும் பாவத்தை பார்த்து புறம் தள்ளுபவர் அல்ல, மனமாற்றத்தை கண்டு ஏற்றுக்கொள்பவர். இயேசு உங்களையும் என்னையும் பார்த்து குறை கூறி தள்ளி விடுபவர் அல்ல, நம்மில் ஏதேனும் நிறை இருக்குமா என்று தேடி பார்த்து வாரி அணைத்துக் கொள்பவர். இயேசுவை தேடி நாம் செல்கிறோமோ இல்லையோ, நம்மை தேடி அனுதினமும் வந்து கொண்டிருக்கிறார். என் மகளே, என் மகனே, இதோ நான் வந்திருக்கிறேன், என்னை ஏற்றுக்கொள். இதோ நான் வந்திருக்கிறேன் மன்னிப்பு கழிக்க. இதோ நான் வந்திருக்கிறேன் உன் இல்லத்திலே வாசம் செய்ய. வாசல் கதவுகளையும் உள்ளத்தின் இதய கதவுகளையும் திறந்து வையுங்கள். இயேசு வரட்டும், மன்னிக்கட்டும், மீட்பு பெறுவோம், அமைதி பெறுவோம், நிறைவு பெறுவோம், மகிழ்ந்திருப்போம். இதுவே இயேசு நமக்கு கொடுக்கின்ற செய்தி. அதை வாழ்வாக்குவதற்கான வரத்தை இப்படியில் தொடர்ந்து வேண்டுவோம். இதய சுரங்களின் இசையிலே கணிந்து சுரந்திடும் ராகங்களே, எல்லாம் இறைவனின் கொடைகளே, இதய நன்றிகள் ஏந்துங்களே. இதய சுரங்களின் இசையிலே கணிந்து சுரந்திடும் ராகங்களே, எல்லாம் இறைவனின் கொடைகளே, இதய நன்றிகள் ஏந்துங்களே. அன்பின் காணிக்கையாய் நம் நன்றின் காணிக்கையாய், அன்பின் காணிக்கையாய் நம் நன்றின் காணிக்கையாய், இதய சுரங்களின் இசையிலே கணிந்து சுரந்திடும் ராகங்களே, எல்லாம் இறைவனின் கொடைகளே, இதய நன்றிகள் ஏந்துங்களே. ஆன்மமிக்க சகோதரிகளே, சகோதரர்களே, உங்களுடையதும் என்னுடையதுமான இப்படி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படி ஏற்றுக்கொள்வாராக. அன்பே உருவான இறைவா, ஊழியர்களாகி எங்கள் மன்றாட்டுக்களை கனிவுடன் கண்ணோக்கி இக்காணிக்கைகளை ஏற்றருளும். இவ்வாறு உமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் ஒவ்வொருவரும் ஒப்புக் கொடுக்கும் காணிக்கை அனைவருடைய மீட்புக்கும் பயன்பட அருள்தாரும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை உயிராற்றல் உள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்குகின்றோம். ஆகவே புனிதர்வான தூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்து ஒரே குரலாய்
பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் முற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை மீட்பினை மிகுந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணம் மக்கு ஊழியம் புரிய தகுந்தனை ஏற்றுக்கொண்டு எனவே மக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்து உடலின் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அத்திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எம் மறைமாவட்ட அப்போஸ்தலிக்க பரிபாலகர் தேவதாஸ் அம்ப்ரோஸ் ஆண்டகை, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். இதோ இந்த திருப்பலி கொண்டாட்டத்தில் இதோ இந்த இணையத்தின் வழியாக பங்கெடுத்து ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளாகிய எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதியும். ஆண்டவரே, இன்றைய வழிபாட்டு வாசகங்கள் வழியாக நீர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறீரே, நாங்கள் யார் என்பதை உணரவும் உணர்ந்ததன் வழியாகவே உம்மை உணர முடியும் என்ற தெளிவை பெற்றவர்களாக எங்களை மதிப்பதன் வழியாக மற்றவர்களுடைய மதிப்பை உணர்ந்து கொள்வதற்குமான அருளையும் ஆசிரியும் எங்களுக்கு நிறைவாக கொடுத்தருளும். தன்னிலை உணராத எவரும் கிறிஸ்துவை உணர முடியாது என்கின்ற தெளிவோடு எங்கள் வாழ்க்கை பயணத்தில் இயேசுவை எல்லாமுமாக ஏற்றுக்கொண்டு வாழ்வதற்கான அருளையும் ஆசிரியும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைவாக தாரும். இதோ பஞ்சத்திலும் பட்டினியிலும் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஏழை மக்களையும், இதோ இந்த கொரோனா தொற்றினால் துன்பப்பட்டு கொண்டிருக்கின்ற நோயாளிகளையும், இந்த கொரோனா முடக்கத்தினால் தங்கள் வாழ்வையும் தொழிலையும் இழந்து தவித்து கொண்டிருக்கக்கூடிய பொருளாதாரத்தில் நலிவுற்ற எல்லா மக்களையும் உமது அருளாலும் ஆசிராலும் நிறைத்து மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்புவதற்கான அருளையும் ஆசிரியும் நிறைவாகத்தார். இந்த தொற்று கிருமி எங்களை தொட்டு விடாமல் உமது கரம் எங்களை தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டுமாய் உம்மை கெஞ்சி மண்டாடுகிறோம். உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தீர்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும், எங்கள் குடும்பங்களிலே வாழ்ந்து மரித்த அத்துணை பேருடைய ஆன்மாக்களையும், இந்த கொரோனா தொற்றினாலும் பதம் அடைந்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா ஆன்மாக்களையும்
உமது பேரின்ப அரசியலை நீர் ஏற்றுக்கொண்டு உம்மை முகமுகமாய் தரிசிக்கின்ற ஆசிரியை அவர்களுக்கு தர வேண்டுமாய் உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாமையானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உம் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. உயிர்த்த ஆண்டவர் இந்த உலகத்திற்கு கொடுத்த உன்னதமான அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம், சமாதானம், சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உயிரிழந்த திருமகனே, தந்தையின் திருவுளப்படி தூயாவின் ஒத்துழைப்பாலும் நிரப்பின் வழியாக உலகுக்கு வாழ்வளித்தேன். இந்த புனிதமிக்க உடலாலும் இரத்தத்தாலும் என்னுடைய எல்லா குற்றங்களிலும் தீமையை அழைத்திருந்தும் என்னை விடுவித்து நான் என்றும் உடைய கட்டளையில் கருத்துணை நிற்கச் செய்திருளும். நான் ஒருபோதும் உம்மை விட்டு என்னை பிரிய விடாதேயும். இதோ உலகின் பாவங்களை போக்குகின்ற இறைவனுடைய செம்மறி, தன்னிலை உணர்ந்தவராக நம் நிலை உணர்த்துவதற்காக விண்ணிலையிலிருந்து மண்ணிலைக்கு வந்த ஆண்டவர் இவர். இதோ இன்றும் வந்திருக்கிறார். உங்களும் எனதும் இதய கதவுகளை தொட்டு அதன் வழியாக
தன் உடலாலும் உதிரத்தாலும் நிரப்பி இவராக நாம் மாற வேண்டும் என்று இவர் கொடுக்கின்ற இந்த திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்தம் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆமென். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுள்ளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமீன். இயேசுவில் அன்பு நிறைந்தவர்களே, இதோ நம் உள்ளத்திலும் உடலிலும் இயேசு ஒன்றாக கலந்திருக்கிறார். விண்ணிலே தேவாதி தேவனாக விண்ணவர்கள் எல்லோரும் போற்றுகின்ற, வானதூதர்கள் எல்லோரும் வணங்குகின்ற, புனிதர்கள் எல்லோரும் ஆர்ப்பரிக்கின்ற அந்த ஆண்டவர் இதோ நம் மத்தியில் எழுந்தருளி வருகின்றார். நம் விண்ணப்பங்களை கேட்பதற்கு, நம் கண்ணீரை காண்பதற்கு, நம்மை சுமப்பதற்கு, நம்மை அரவணைப்பதற்கு அந்த ஆண்டவரிடம் நம் விண்ணப்பங்களை எல்லாம் எடுத்து வைப்போம். மனிதர்களிடம் கொடுக்கின்ற விண்ணப்பங்கள் வேண்டுமானால் வீணாக போகலாம். இந்த விண்ணக தேவனிடம் நாம் கொடுக்கின்ற எல்லா விண்ணப்பங்களும் விலையேற பெற்றவைகளாக ஆசையாக மாற்றி நமக்கு அளிக்கப்படும் என்ற நம்பிக்கையிலே இந்த விண்ணப்பத்தை கேட்பவரிடம் நம் விண்ணப்பங்களை எல்லாம் எடுத்து வைப்போம். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, விண்ணப்பத்தை கேட்பவர், என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, நம் நோய்கள் நோக்கங்கள் எல்லாவற்றையும் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் நம்மை தேடி வருவது நம்மை கூடுவிப்பதற்காக, நம்மை எல்லாம் செய்கின்ற ஆற்றலுள்ள அவருடைய சீடர்களாக சீடத்திகளாக மாற்றுவதற்கு. அவரால் கூடாத இந்த உலகத்தில் ஒன்றுமில்லை என்று நம்புவோம். அவரை சிக்கன பற்றிக் கொள்வோம். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, நம்மை தேற்றுவதற்காக வந்திருக்கிறார், நம்மை சுகப்படுத்துவதற்காக வந்திருக்கிறார், நம்மை பலப்படுத்துவதற்காக வந்திருக்கிறார். அவரை துதிப்போம், அவரை ஆராதிப்போம், அவரை போற்றுவோம். நம் கண்ணீரை காண்கிறார் அன்புக்குரியவர்களே, நம் கஷ்டங்களை போக்குகிறார். அவரால் கூடாதது ஒன்றுமில்லை. ஒரு சொல்லால் உலகத்தை படைத்தவர், ஒரு சொல்லால் நம் பாவத்தை போக்குபவர், ஒரு சொல்லால் நம் வாழ்வை மாற்றுவதற்கு வந்திருக்கிறார். விண்ணப்பத்தை கேட்பவரே,
இதோ நம் கண்ணீரை காண்பவரிடம் நம் பிரச்சனைகளை, நம் கஷ்டங்களை, நம் சங்கடங்களை, நம் வழிகளை, நம் வேதனைகளை எல்லாம் எடுத்து வைப்போம். இதோ இந்த விண்ணப்பத்தை கேட்கின்ற ஆண்டவர், இதோ இந்த கண்ணீரை காண்கின்ற கடவுள், இதோ நம் மனதை பார்க்கவும், நம் கரத்தை தொடவும், நம்மிலே ஒரு அதிசயம் நிகழ்த்த வந்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே. ஆண்டவரை உற்று நோக்குவோம். விண்ணப்பத்தை கேட்பவரே, நம் கண்ணீரை எல்லாம், என் நம் துன்பங்களை எல்லாம் துடைக்கின்ற நேரம் இந்த நேரம். இதோ வானங்களிலே வாசம் செய்கின்ற ஆண்டவர் நம் மத்தியிலே வந்திருக்கிறார். நம் கஷ்டங்களை எடுத்து வைப்போமா? நம் கண்ணீரை ஒரு பாதத்திலே கொட்டுவோமா? அன்புக்குரியவர்களே, இதோ நற்செய்தியில் வாசிக்க கேட்டோமே, அந்த பாவியாகிய பெண் தன் கண்ணீரால் ஆண்டவர் இயேசுவினுடைய பாதத்தை நினைத்தாள், தன் கூந்தலால் அதை துடைத்தாள், தன் இதழ்களினால் முத்தமிட்டாள் என்று வாசிக்க கேட்டோமே. இதோ நாம் நம் கண்ணீரை சிந்துவோம், நம் கஷ்டங்களை எல்லாம் அவரிடம் எடுத்து வைப்போம். அவர் கண்ணீரை காண்கின்ற கடவுள், நம்மை தேற்றுகின்ற தெய்வம், நம்மை ஆற்றுகின்ற தாய், நம்மை சுமக்கின்ற தந்தை. இதோ அவரிடம், ஆண்டவரே என் கஷ்டங்களை பாரும் ஆண்டவரே, என் துன்பங்களை துடையும் ஆண்டவரே, என்னை உம் மீது சுமந்து கொள்ளும் ஆண்டவரே என்று வாஞ்சியோடு வந்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இதோ வாலிப பிள்ளைகளே, நான் இந்த பாவம் செய்து விட்டேனே, நான் குற்ற உணர்ச்சிக்குள்ளே மாட்டிக்கொண்டேனே என்று அஞ்சாதீர்கள். இதோ அந்த பாவியின் பாவத்தை துடைத்த ஆண்டவர், அந்த கண்ணீரை கண்ட ஆண்டவர் உங்களையும் பலப்படுத்த, உங்கள் குற்ற உணர்ச்சிகளை எல்லாம் நீக்கி மன மகிழ்ச்சியோடு, மன சுதந்திரத்தோடு கடவுளின் பிள்ளைகளாக வாழ்வதற்கு உங்களுக்கு வாய்ப்பளிக்க வந்திருக்கிறார். வாருங்கள், இந்த ஆண்டவரினால் கூடாதது ஒன்றுமில்லை, அவரால் முடியாதது ஒன்றுமில்லை. அந்த ஆண்டவரை தேற்றுகிறார், அந்த ஆண்டவரை போற்றுகிறார், அந்த ஆண்டவரை நம் பாவங்களை எல்லாம் போக்குகிறார் என்ற நம்பிக்கையிலே ஆண்டவரை பற்றி கொள்ளுவோம். அவரிடம் நம் கண்ணீர் துளிகளை எல்லாம் கொட்டுவோம், நம் கஷ்டங்களை எல்லாம் எடுத்து வைப்போம், நம் விண்ணப்பங்களை எல்லாம் அவர் பாதத்தில் வைப்போம். அன்புள்ள எங்கள் வானக தந்தையே, இதோவும் பிள்ளைகளாகிய நாங்கள் அனைவரும் மனிதர்களினால் அல்ல, மாண்புமிக்கவும் திருமகனுடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கிறோம் என்ற நம்பிக்கையில் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் சந்திக்கின்ற கஷ்டங்கள், எதிர்கொள்ளுகின்ற யதார்த்தங்கள், எல்லா பிரச்சனைகள், கடன் தொல்லைகள், உடல் நோய்கள், குழந்தையின்மை, வேலைவாய்ப்பின்மை, திருமணத்திற்காக காத்து கொண்டிருத்தல் என்று எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தாலும் நீர் ஒருவர் எங்களுக்கு போதும். ஒரு சொல் எங்கள் வாழ்வை மாற்றும், உம்முடைய இருத்தல் எங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கும் என்று வந்திருக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும், எங்கள் கஷ்டங்களை போக்கும், எங்கள் கண்ணீரை பாரும் ஆண்டவரே. இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவரம் ஒரே திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமை மிகுந்த பெயரினால் கேட்கிறோம் எங்கள் வானக தந்தையே, ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. இரக்கத்தின் ஊற்றே இறைவா, நாங்கள் பெற்றுக்கொண்ட விண்ணக கொடைகளின் செயலாற்றலால் எங்கள் மனதையும் உடலையும் ஆட்கொண்டுருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் எங்கள் விருப்பு வெறுப்புகளுக்கு இடம் கொடாமல் இத்திருவிருந்தின் பயனுக்கேற்ப வாழ அருள்தாரும். எங்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியானவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தன்னிலை உணர்ந்தவர்களாக இறைவனை அறிந்திட சென்று வாருங்கள், வாழ்வின் பலி தொடர்கின்றது.
இறைவனுக்கு நன்றி. மாமரை புகழும் மரி என்னும் மலரே, மாந்தரின் மாமணியே. மாமரை புகழும் மரி என்னும் மலரே, மாந்தரின் மாமணியே. அமளியாய் உதித்து அழகையை மீதித்து அவனியை காத்த ஆரணங்கே. அமளியாய் உதித்து அழகையை மீதித்து அவனியை காத்த ஆரணங்கே. உருவில்லா இறைவன் கருவினில் மலர உறைவிடம் தந்த ஆலயமே. மாமரை புகழும் மரி என்னும் மலரே, மாந்தரின் மாமணியே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.